Hello everyone, welcome to Sarada's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி மைதா பிஸ்கட். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா, 1/2 கப் பவுடர் சுகர் போட்டுட்டு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிருங்க. 1 டீஸ்பூன் நெய் அல்லது பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட ஒரு பிஞ்ச் சோடா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கலாம். தேவைப்பட்ட மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி பிணைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. லேசாக மாவை தூவிட்டு பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட் மாவை தேய்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். தின்னா தேய்ச்சா மொறுமொறுன்னு வரும், திக்கா தேய்க்கும் போது சாஃப்டாக வரும். 2 மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஸ்கொயரா கட் பண்றேன். நீங்க டைமண்ட் ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. அப்போதான் ஈவனாக குக் ஆகும், கலரும் ஒரே மாதிரி வரும். இப்போ பிஸ்கட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மொறுமொறுன்னு மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Sharada.